வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அழகான மனசுக்கு இதமான கதை பயணத்துக்குள்ள போக போறோம். கற்பனை பண்ணி பாருங்க. மென்மையான நிலவொளி, மாயாஜாலமான இரவு வானம், ஒரு அழகான சிறுவர் கதை புத்தகத்துல வர்ற மாதிரி வர்ணங்கள் நிறைந்த ஒரு அமைதியான கிராமம். அந்த கிராமத்துக்கு பின்னால பிரம்மாண்டமா உயர்ந்து நிக்குது அந்த இடிமலை. மக்கள் இத தடை செய்யப்பட்ட சிகரம்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க பயமுறுத்தும் பெரிய மலைன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மலைக்கு உயிர் இருக்குன்னு ஒரு பழங்கால கதை அங்க இருக்கு. சரி, வாங்க அது என்னன்னு பாப்போம். இந்த கதையில 3 குட்டி ஹீரோக்கள் இருக்காங்க. அவங்களோட அழகான உருண்டையான முகங்களையும் பிரகாசமான கண்களையும் பாருங்க. முதல்ல மாயா, பிரகாசமான சிவப்பு நிற பேக், கழுத்துல ஒரு திசைகாட்டியோட எதற்கும் துணிந்து சுட்டி பொண்ணு. அடுத்து கிரண், உயரமான ரொம்ப அமைதியான பையன். காட்டுல இருக்கிற செடி கொடி விலங்குகள் பத்தி அவனுக்கு அத்துப்புடி. கடைசியா நம்ம லியோ, கொழுன்னு ரொம்ப அன்பானவன். ஆனா அவனுக்கு எல்லாமே பயந்தான். இருந்தாலும் தன் நண்பர்களை விட்டு கொடுக்க மனசில்லாம அவங்களோடைய வர துடிக்கிறவன். சரி, இது எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? ஒரு மழை பெய்யற சனிக்கிழமை மதியம் மாயாவோட பாட்டி வீட்டு மாடி அறையில தூசி படிந்த ஒரு பழைய மரப்பெட்டியை இவங்க தேடிட்டு இருந்தாங்க. அப்போ ஓரங்கள் கருகி போன ரொம்ப பழமையான ஒரு மஞ்சள் நிற வரைபடம் மாயாவுக்கு கிடைச்சது. அந்த மேப் நடுவுல ஒரு பெரிய சிவப்பு நிற பெருக்கல் குறி, அதாவது எக்ஸ் மார்க் போட்டு இடிமலை குறிக்கப்பட்டிருந்தது. அதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அதுக்கு கீழே ஒரு சின்ன வாசகம் இருந்துச்சு. மலை பாதுகாக்கும் ரகசியத்தை கண்டறியும் தைரியம் உள்ளவர்களுக்கு மட்டும். இதை பார்த்தோன்னே லியோக்கு லேசா பயம் வந்துருச்சு. ஆனா மாயாவும் கிரணும் நாம போய் தீரணும்னு முடிவெடுத்துட்டாங்க. பாட்டியோட மாடி அறையில ஆரம்பிச்ச பயணம் விசித்திரமான காட்டை தாண்டி கல்படிக்கட்டு வரைக்கும் எப்படி போகுதுன்னு பாப்போம். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில இவங்க பயணம் தொடங்குது. தூங்குற ராட்சசர்களோட முழங்கால்கள் மாதிரி பூமிக்கு மேல பிரம்மாண்டமா நீட்டிட்டு இருக்கிற மர வேர்கள் நிறைஞ்ச ஒரு விசித்திரமான காட்டுக்குள்ள நுழையறாங்க. பிரகாசமான நீல நிற காளான்கள், தங்க நிற இறகுகள் கொண்ட பறவைகள்னு அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப மென்மையான மாயாஜால உலகமா இருந்துச்சு. காட்டுக்குள்ள நடந்து போகும்போது கிரண் அங்க உடைஞ்சு கிடந்த சில மரக்கலைகளை பார்த்துட்டு ஏதோ ஒரு பெரிய உருவம் இது வழியா போயிருக்குன்னு மெதுவா சொல்றான். இத கேட்டதும் லியோவுக்கு பயம் துத்திக்கிச்சு. எவ்வளோ பெருசு அப்படின்னு பதட்டமா கேக்குறான். அதுக்கு கிரண் ரொம்ப கூலா, பெரிதாக, ரொம்ப சுவாரஸ்யமாக அப்படின்னு சொல்றான். இது லியோவோட பயத்தை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. அப்புறம் வரைபடத்தோட வழிகாட்டுதல் படி ஒரு பெரிய நீர்வீழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற குறுகலான பாறை இடுக்கு வழியா முழுசா நனைஞ்சுக்கிட்டே அவங்க போறாங்க. அங்க மூடுபனி சூழ்ந்த ரொம்ப பழமையான ஒரு கல்படிக்கட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம், அந்த மலை தன்னோட ரகசியங்களை அவ்வளோ சீக்கிரமா விட்டு கொடுத்துடாது. ஏன்னா அந்த மலைக்கு உயிர் இருக்கு. அது நம்ம 3 நண்பர்களையும் சோதிக்கிறதுக்காக ரகசியங்களை கிசுகிசுக்கும் பாலம், நிழல்களின் பிரமை, அப்புறம் புயல்களின் சுவர் அப்படின்னு 3 கடுமையான சவால்களை அவங்க முன்னாடி வைக்குது. இது ஒவ்வொன்றையும் அவங்க எப்படி கடந்து போறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். முதல் சவால், ரகசியங்களை கிசுகிசுக்கும் பாலம். இதை நேர்மையானவர்கள் மட்டுமே கடக்க முடியும். படிக்கட்டுகளோட பாதியில ரொம்ப ஆழமான இருண்ட பள்ளத்துக்கு மேல காத்துல மெதுவா ஆடிட்டு இருக்கிற பழைய கயிறு பாலம்தான் அது. நம்ம தைரியசாலி மாயாவும் அமைதியான கிரணும் எந்த பயமும் இல்லாம ரொம்ப ஈஸியா அந்த பாலத்தை கடந்துட்டாங்க. ஆனா லியோ, அவனால முடியல. அவன் பயத்துல அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டான். அப்போ மாயா, லியோ, அந்த பாலத்துக்கிட்ட உன்னோட உண்மையான உணர்வை சொல்லு அப்படின்னு சொல்றா. லியோவும் ரொம்ப நேர்மையா இப்படி சொன்னான். நான் உண்மையிலே ரொம்ப பயப்படுறேன். ஆனா என் நண்பர்கள் அந்த பக்கம் இருக்கிறதால நான் இதை கடந்து வரேன். அவனோட அந்த முழுமையான நேர்மை, அந்த பயத்தை அவன் ஏத்துக்கிட்ட விதம் ஒரு பெரிய மாயஜாலத்தையே உருவாக்குச்சு. அந்த மலை லியோக்காக பாலத்தை எந்த அசைவும் இல்லாம அப்படியே ஸ்ட்ராங்கா நிறுத்திடுச்சு. 30 வினாடிகள்ல பாலத்தை கடந்த லியோ நிம்மதியில ஆனந்த கண்ணீர் விட்டான். இரண்டாவது சவால், நிழல்களின் பிரமை. அந்த வரைபடம் கொடுத்த ஒரே குறிப்பு, கவனமாக கேள். அதாவது அந்த இருண்ட குகைக்குள்ள தீப்பந்தங்கள் கிடையாது, கொஞ்சம் கூட வெளிச்சம் கிடையாது, மொத்த இருட்டு. அந்த இருளை அவங்க கேட்டு பழகணும். என்ன ஒரு சவால் பாத்தீங்களா? இங்கதான் கிரணோட புத்திசாலித்தனம் வெளிப்படுது. கவனித்தல்னா என்ன? நிலத்தடி நீரோடையோட சத்தத்தை கேட்டு ஈஸியான வழியை கண்டுபிடிக்கிறது. அந்த கும்மிரட்ல மாயாவும் லியாவும் கிரணோட கைகளை இறுக்கமா பிடிச்சுக்கிறாங்க. கிரண் ரொம்ப பொறுமையா அந்த தண்ணீர் சொட்டுற தாளகதியே கவனமா கேட்கறான். தண்ணீர் எப்பவுமே தனக்கான பாதையை சுலபமா கண்டுபிடிச்சிடும் இல்லையா? அந்த அறிவியலை பயன்படுத்தி நீரோடையோட ஒளிய மட்டுமே பின்பற்றி 20 நிமிஷத்துல அவங்க எல்லாரையும் ஒரு பிரகாசமான சூரிய ஒளி இருக்கிற மறுபக்கத்துக்கு பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டான். வாவ் இல்ல? மூன்றாவது மற்றும் இறுதி சவால், புயல்களின் சுவர். மலையோட உச்சியை நெருங்கும்போது அவங்க வாழ்க்கையிலேயே பாத்திராத ஒரு பயமுறுத்துற தடையை எதிர்கொள்றாங்க. கரும் ஊதா நிற புயல் மேகங்கள், பளீச்னு மின்னல்கள், காதை கிழிக்கும் சூறாவளி காற்று, ஒரு பெரிய முரசு மாதிரி அதிரும் இடியோசை. மலையோட உச்சிக்கு போற வழியையே அது மொத்தமா மறிச்சு நின்னுச்சு. பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அந்த புயல் சிவருக்கு முன்னாடி இருந்த ஒரு பழைய கல் பலகையில இப்படி எழுதியிருந்துச்சு:
ஒன்றாக நகர்பவர்களுக்கு மட்டுமே இது நகரும். அதாவது இந்த புயல் பலசாலிகளுக்காகவோ இல்ல புத்திசாலிகளுக்காகவோ வழிவிடாது. இத உணர்ந்து நம்ம 3 ஹீரோக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கைகளை இறுக்கமா கோர்த்துக்கிட்டு அந்த பயங்கரமான புயலுக்குள்ள ஒன்னா சேர்ந்து காலடி எடுத்து வைக்கிறாங்க. மின்னலும் இடியும் காத்தும் அவங்கள பின்னாடி தள்ளினாலும் அவங்க கைகளை விடவே இல்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி திடீர்னு அந்த புயலை தாண்டி ஒரு அமைதியான தங்க நிற ஒளியால் நிரம்பி இடத்துட்டு வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. அந்த மலை எதைத்தான் இவ்வளவு பத்திரமா பாதுகாக்குது? புயல் மேகங்களுக்கு மேல அந்த மலையோட உச்சில அவங்க நிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய சோதனைகளை தாண்டி வந்திருக்காங்களே, அங்க என்ன இருக்கும்? கொஞ்சம் மூச்சு பிடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோக்களோட சேர்ந்து நீங்களும் அதை பார்க்க தயாராகுங்கள். அங்க தங்கம் இல்ல, எந்த மாயாஜாலமும் இல்ல. அங்க இருந்தது உயிர். ஆமாங்க, வெளி உலகத்துக்கே தெரியாம மறைக்கப்பட்ட ஒரு ரகசிய பள்ளத்தாக்கு அது. வைரங்கள் மாதிரி சூரிய ஒளிய சிதறடிக்கும் வெள்ளி இலைகள் கொண்ட மரங்கள், வானத்தை அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ற படிக கண்ணாடி போன்ற ஏரி. அது மட்டும் இல்லாம பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே அழிஞ்சிருச்சுன்னு விஞ்ஞானிகள் சொன்ன பல அரிய வகை விலங்குகள் அங்க ரொம்ப ரொம்ப அமைதியா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. இத பார்த்த மாயாவுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு. இப்ப அவங்க முன்னாடி 2 சாய்ஸ் இருந்துச்சு. இந்த ரகசியத்தை காப்பதா, இல்ல இந்த சாகசத்தை ஊருக்கே சொல்லி பெருமைப்படுறதா? அந்த பள்ளத்தாக்கோட அழக பார்த்து மெய்சிலிர்த்து போன மூவரும் ஒரே மனசா ஒரு முடிவெடுத்தாங்க. இந்த இடம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சா கண்டிப்பா மனிதர்கள் வந்து இதை அழிச்சிடுவாங்க. அதனால இந்த ரகசியத்தை யாருக்கும் தெரியாம பாதுகாக்கணும்னு அவங்க சத்தியம் செஞ்சாங்க. சூரியன் மறையிற அந்த நேரத்துல வெள்ளி மரங்கள் இளஞ்சிவப்பு நேரத்துல ஜொலிக்கிறத கொஞ்ச நேரம் ரசிச்சிட்டு ரொம்ப அமைதியா மலையிலிருந்து கீழே இறங்குனாங்க. நட்சத்திரங்கள் பூத்த அந்த இரவு வானத்தின் கீழே சேரும் சகதியுமா, ஆனா மனசு நிறைய சந்தோஷத்தோட அவங்க வீடு திரும்பினாங்க. மாயா அந்த பழைய வரைபடத்தை மறுபடியும் அவ பாட்டியோட மரப்பெட்டியில பத்திரமா வச்சிட்டா. அப்ப அவ மனசுல ஒரு அழவான வரி தோணுச்சு. சில ரகசியங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், ஆனா சில சாகசங்கள் வாழப்பட வேண்டும். ஆமா, அவங்க அந்த பள்ளத்தாக்கோட ரகசியத்தை வெளி உலகத்துக்கு சொல்லாம காப்பாத்திட்டாங்க. அதே சமயம் அந்த அற்புதமான சாகசத்தை அவங்க முழுமையா வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி லியோ தன்னோட வாழ்க்கையில முதல் முறையா எந்த பயமுறுத்துற கனவும் இல்லாம அந்த வெள்ளி மரங்களையும் படிகை ஏறியும் கனவுல கண்டபடி ரொம்ப நிம்மதியா தூங்குனான். அவங்களோட பயணத்தோட உண்மையான பொக்கிஷம் அவங்க கண்டுபிடிச்ச அந்த பள்ளத்தாக்கு மட்டும் கிடையாது. லியோ தனக்குள்ள கண்டுபிடிச்ச அந்த தைரியம், இருட்டுல கிரண் காட்டிய அந்த ஞானம், அப்புறம் புயல்ல அவங்க உணர்ந்த நட்பின் சக்தி, இதுதான் அவங்களோட உண்மையான புதையல். நாம இந்த அழகான கதை பயணத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்களோட தைரியத்துக்காக என்ன சாகசம் காத்துக்கிட்டு இருக்க? லியோ மாதிரி நாமும் சில சமயங்கள்ல பயப்படுறோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த தயக்கத்தை உடைச்சு நண்பர்களோட துணையோட நேர்மையா ஒரு அடி எடுத்து வச்சா நமக்கான சாகசங்களும் வெற்றிகளும் நிச்சயமா காத்துக்கிட்டு இருக்கு. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களை சுத்தி இருக்கிற மாயாஜாலங்களை கண்டுபிடிக்க தவறாதீங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தைரியமா இருங்க.